ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பண்ணும்போது நம்ம ஐ திங்க் வி வில் லுக்கிங் டு 6 ப்ராசஸ். ஒரு 6 விஷயத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தோணணும், அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணணும், மூணாவது அதை ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேஷன் அப்படின்னாலே மிஷின் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். சிஸ்டம்ஸ் அப்படின்னாலே கம்ப்யூட்டர் நினச்சிக்கிறாங்க. அது தவறு. சிஸ்டம்ன்றது ஒரு வரைமுறை, அவ்வளோதான். அதாவது இந்த ஓவர் பர்ஃபெக்ஷனாக நீங்கள் ஆகுங்கன்னு சொல்ல வரல, பட் ஓரளவுக்காவது இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். ஒருத்தர் 8 பனியன் இருக்குன்னா ஒரு 5 பனியன் யூஸ் பண்ணுறாரு, துவைச்சிருக்காங்க, இப்போ 5 பனியன் மடித்து வருது. அவர் என்ன பண்ணணும்? ஆக்சுவலி கரெக்ட், 3 பனியனை தூக்கி மேலே வச்சுட்டு 5 உள்ள தள்ளணும். எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம பண்ணுறோமா? அப்போ இந்த 5 பனியன் அது மேலே போகும் வரும். அப்போ வீட்லேயே இதை ஃபாலோ ஆகலைன்னா நம்ம ஆஃபீஸில் எப்படி ஆகும்? அப்போது இதை ஃபாலோ பண்ணுறவர் உங்கள் ஆஃபீஸில் எம்ப்ளாயாக வந்தாருன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க அவங்க உங்களையே திருத்திடுவாங்க. ஸோ சிஸ்டம்ன்றது ஒரு வரைமுறை தான், அது கம்ப்யூட்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் தான். நான் இல்லைனாலும் அது நடந்துக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் ஆட்டோமேட்டிக்.